அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்ம வந்து எக் புட்டிங் வந்து இட்லி கொப்பரையிலே எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பெட்ஷீட்டை எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஸ்மால் சைஸ் எக்காக இருந்தால் நீங்கள் 4 எடுத்துக்காங்க. பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 2 போதும். அப்புறம் வந்து பால் வந்து நான் 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த பாலோட நம்ம வந்து சுகர் வந்து பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை வந்து கொஞ்சம் நல்லா நம்ம வந்து அடிச்சுக்கிட்டு இந்த பாலோட வந்து சேர்த்துக்கிட்டு அப்புறம் இந்த சுகர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரை நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். அந்த பீட்டிங்கில் தான் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அந்த புட்டிங் வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். என்னுடைய வீடியோஸ்க்கு நியூ வியூவர்ஸ் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. ஓல்டு வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுக்காங்க. நான் இதோட வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கிட்டேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்மளுக்கு சேர்க்கும்போது அந்த எக்கோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வராது. அதனால் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடரும் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரையும் இதை முதல்லையே நம்ம பாலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல கனமான பாத்திரத்தில் வந்து நம்ம இதை வந்து எல்லாமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இட்லி கொப்பரையில் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இட்லி கொப்பரை இல்லைன்னா நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட அதில் கூட ஸ்டாண்ட் வச்சு தண்ணி ஊற்றி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி நல்ல புட்டிங் கிடச்சிடும். நீங்கள் நெய்யோ பட்டரோ வந்து இந்த பாத்திரத்தில் தடவிட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பாத்திரத்தை வந்து இட்லி கொப்பரையில் வச்சுட்டேன். பட்டர் வந்து மெல்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம அது கூட இந்த மிக்சரை வந்து நம்ம சேர்த்துட்டு இட்லி கொப்பரையை நல்லா மூடி வச்சுக்கணும். மூடிட்டு நம்ம இந்த இட்லி கொப்பரையில் வந்து ஒரு 35 நிமிஷம் நம்ம வந்து விட்டுறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளுக்கு புட்டிங் வந்து நல்லா ஈஸியாக கிடச்சிரும். இது வந்து நம்ம எடுத்த உடனே வந்து நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றக்கூடாது. நம்ம இதை வந்து இதை வந்து நல்லா குளிரணும். ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நம்ம இந்த ஓரத்தை எல்லாம் இப்படி கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு கட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர்ச்சியாக நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா அதிகமாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இதை மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி புட்டிங் ஜூஸஸ் குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுக்காங்க. அப்புறம் நம்ம வந்து குளிர்காலத்தில் வந்து நிறைய பெட்ஷீட்டு பெரிய பெரிய பெட்ஷீட்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த பெட்ஷீட்டை வந்து வெயில் காலத்தில் வந்தோடனே நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். அந்த பெட்ஷீட்டை வந்து பெரிய பெட்ஷீட்டு கம்மல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா நீங்கள் வந்து விரிச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த 2 சைடும் வந்து ஒரே அளவில் வந்து நம்ம இதை மாதிரி மடிச்சுக்கிட்டு பாருங்கள். இதை மாதிரி நான் பண்ணுற மாதிரி 2 சைடும் மடிச்சுக்காங்க. நீங்கள் இதை மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூம் வந்து சின்ன ரூமாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பெட்ஷீட்டு அந்த மாதிரி இடத்த வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு நீட்டாக தெரியும். சின்ன இடமா இருந்தாலும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இதை மாதிரி நான் 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம இதை மாதிரி உருட்டிக்கிட்டு இதுக்கு உள்ளே வந்து நம்ம அந்த ஆப்போசிட் சைடில் உருட்டி வச்சோம் இல்லைங்களா, அதை உள்ளே விட்டுட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபோல்ட் ஆகிடும். நீங்கள் எங்கேனாலும் இதை வச்சுக்கலாம். ஈவன் பீரோவில் பெரிய பீரோவாக இருந்தால் நம்ம வந்து சைடில் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், தலையாணியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நான் எல்லா பெட்ஷீட்டையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இல்லைங்களா, அதனால் ஃபோல்ட் பண்ணியாச்சு.
ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுடைய வேலைகள் வந்து சுலபமாக முடிஞ்சிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.